டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 4000 திவ்ய பிரபந்தம். அதாவது பொது தமிழ் இலக்கியத்தில் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் என்னன்னு பார்த்தோம்னா, பழம்பெரும் சமயத்தில் இருக்கக்கூடிய வைணவ சமயத்தை பற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதை பாடியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 12 ஆழ்வார்கள் எழுதிய நூல் தான் 4000 திவ்ய பிரபந்தம். எழுதியவர்கள் வந்து 12 ஆழ்வார்கள். யாரை பற்றி எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திருமால், வைணவத்தோட முழு முதற் கடவுள் திருமாலை பற்றி எழுதும் 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ இலக்கியத்தில் மிக சிறந்த இலக்கியமாக அழைக்கப்படுறது இந்த நூல் தான். 12 ஆழ்வார்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பாணர் ஆழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வார். இவங்க தான். இதில் முதல் மூவர், அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார், இவங்க 3 பேரும் இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஆழ்வார்கள் பெரும்பான்மையோர் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா, கிபி 600 முதல் 900, அதாவது 7ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்திருக்காங்க. கிபி 600 முதல் 900 வரை இந்த ஆண்டுகளில் வந்து மற்ற ஆழ்வார்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் இவரோட ஊர் பார்த்தோம்னா காஞ்சிபுரம். பொய்கை ஆழ்வாரோட பாடல்கள் என்னென்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, முதல் திருவந்தாதி. இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தாமரை பொய்கையில் பிறந்ததால் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு இவருக்கு பேர் வந்திருக்கு. தாமரை பொய்கையில் பிறந்ததனால் இவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னு பேர் வந்திருக்கு. திருமால் அம்சத்தில் கண் போன்றவர், அதாவது ஒவ்வொரு ஆழ்வார்களும் திருமாலோட அம்சத்தில் ஏதாவது ஒரு பாகமாக விளங்கியிருக்காங்க. அதில் பொய்கை ஆழ்வார் திருமாலின் அம்சத்தில் கண் போன்றவராக விளங்கியிருக்காரு. இவர் எழுதிய முதல் திருவந்தாதி அந்தாதி தொடையிலும் நேரிசை வெண்பாவிலும் அமைஞ்சிருக்கு. அதாவது இவர் எழுதின முதல் திருவந்தாதி அந்தாதி தொடையிலும் நேரிசை வெண்பா இந்த ஃபார்மேட்டில் அமைந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பூதத்தாழ்வார். இவரோட ஊர் பார்த்தோம்னா மாமல்லபுரம். பூதத்தார் எழுதிய நூல் 2ஆம் திருவந்தாதி அப்படின்னு அழைக்கிறாங்க. பூதம் எனும் சொல்லை கையாண்டதனால் இவர் பூதத்தாழ்வார் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கார். பூதம் எனும் சொல்லை கையாண்டதால் பூதத்தாழ்வார் என்ற பெயரை பெற்றார். திருமால் அம்சத்தில் இவர் வந்து தலை போன்றவர். பூதத்தாழ்வார் தலை போன்றவர். 2ஆம் திருவந்தாதியான இவரது நூல் வந்து அந்தாதி தொடையிலும் வெண்பா யாப்பிலும் அமைஞ்சிருக்கு. முன்ன பொய்கையாளரோட முதல் திருவந்தாதி அப்படின்னா அந்தாதி தொடையிலும் நேரிசை வெண்பாவிலும். இவர் 2வது அந்தாதி வந்து 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வாரோடது அந்தாதி தொடையிலும் வெண்பா யாப்பிலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பேயாழ்வார். பேயாழ்வார் இவரோட ஊர் பார்த்தோம்னா மயிலாப்பூர். எழுதிய நூல் 3ஆம் திருவந்தாதி. இறைவன் மேல் பேய் போல் அன்பு கொண்டதால் இவருக்கு பேயாழ்வார் அப்படின்னு பேர் வந்திருக்கு. திருமாலோட அம்சத்தில் கண் போன்றவர். முதல்ல பொய்கையாழ்வார் வந்து கண் போன்றவர்னு பார்த்தோம். அடுத்து பூதத்தாழ்வார் தலை போன்றவர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பேயாழ்வார் கண்கள் போன்றவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் வந்து இவரோட ஊர் காஞ்சிபுரத்து அருகில் திருமழிசை. இவர் எழுதிய நூல் 4ஆம் திருவந்தாதி. இவரோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு. அவங்க 3 பேருமே, அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேரும் இருண்ட காலம்னு சொல்லிட்டோம். இப்போ திருமழிசை ஆழ்வார்க்கு வரும்போது அவரோட காலம் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதின நூல் திருசந்த விருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் திருசந்த விருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து திருமால் அம்சத்தில் எதனை போன்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா கழுத்து போன்றவர். திருமால் அம்சத்தில் கழுத்து போன்றவர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார். பெரியாழ்வாரோட ஊர் பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். இவரோட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இவரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது பெரியாழ்வாரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலம் பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு. முன்ன திருமழிசை ஆழ்வார் வந்து 8ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம். அவங்க 3 பேரும் வந்து இருண்ட காலம்னு பார்த்தோம். இவர் வந்து பெரியாழ்வாரோட காலம் 9ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய பாடல்கள் வந்து திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டாளை வளர்த்து அவர் சூடி கொடுத்ததை இறைவனுக்கு சூடிய பெருமை பெரியாழ்வாருக்கு உண்டு. பெரியார் வளர்த்தவங்க தான் ஆண்டாள். அடுத்ததான் அவங்க தான் வராங்க. அவங்கள பற்றி அடுத்தது பார்க்கலாம். திருமாலோட அம்சத்தில் பெரியாழ்வார் எப்படி இருக்காருன்னா முகம் போன்றவர். திருமாலோட அம்சத்தில் பெரியாழ்வார் வந்து முகம் போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள். இவரோட ஊர் வந்து எதுன்னு சொல்லலை. ஆனால் வந்து இவர் எங்கே கண்டெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாழ்வாரால் துலாய்க்காட்டில் கண்டெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலமும் பெரியாழ்வாரோட காலமும் ஒன்று தான். அதாவது 9ஆம் நூற்றாண்டு. பெரியாழ்வாரால் வளர்த்தப்பட்டவங்க தான் ஆண்டாள். ஸோ 2 பேரோட காலகட்டமும் ஒன்று தான். 2 பேருமே 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். அடுத்து இவரை பற்றி என்னன்னு பார்த்தோம்னா இறைவன் மீது காதலாய் கொண்டு, அதாவது இறைவனையே காதலனாய் கொண்டு இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. இது 2மே ஆண்டாள் எழுதின. நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை. யார் மீது காதல் கொண்டாருந்தா இறைவன் மீது காதல், அதாவது திருமால் மீது காதல் கொண்டது இந்த 2 நூலையும் பாடியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மாழ்வார். நம்மாழ்வாரோட ஊர் என்னன்னு பார்த்தோம்னா திருக்குருவூர். பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா மாறன், காரிகை, நங்கை. இவரோட காலம் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டுல வேற யாரை நம்ம பார்த்தோம்னு பார்த்தோம்னா திருமழிசை ஆழ்வாரோட காலம் 8ஆம் நூற்றாண்டு. நம்மாழ்வாரோட காலமும் 8ஆம் நூற்றாண்டு. இவரோட திருமால் அம்சத்தில் இவர் எதை போன்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாதம் போன்றவர். எந்த நூலுமே எழுதாத ஒரு ஆள்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார். இவர் திருமாலை பற்றி எந்த ஒரு நூலும் எழுதாமல், அதாவது தகவல்கள் எதுவும் இல்லாமல் இருக்கு. திருமாலோட அம்சத்தில் இவர் பாதம் போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வாரோட ஊர் எதுன்னு பார்த்தோம்னா திருக்கோவலூர். திருக்கோவலூரில் பிறந்திருக்கார். நம்மாழ்வாரோட பக்தராக இருந்து வாழ்ந்திருக்கார். இவர் எழுதிய பாடல் எதுன்னு பார்த்தோம்னா அதாவது கன்னி நுண் சிறுதாம்பு. கன்னி நுண் சிறுதாம்பு என தொடங்கும் பாடலை மதுரகவி ஆழ்வார் தான் பாடியிருக்கார். கன்னி நுண் சிறுதாம்பு அப்படின்ற தொடங்குற பாடலை மதுரகவி ஆழ்வார் தான் பாடியிருக்கார். திருமாலோட அம்சத்தில் இவர் எதனை போன்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாதம் போன்றவர். நம்மாழ்வாரும் பாதம் போன்றவர். அதே போல மதுரகவி ஆழ்வாரும் பாதம் போன்றவர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருமங்கை ஆழ்வார். இவரோட ஊர் பார்த்தோம்னா திருக்குறையலூர். இவரோட காலம் 8ஆம் நூற்றாண்டு. ஏறக்குறைய நம்ம முன்ன பார்த்த திருமழிசை ஆழ்வார் மற்றும் நம்மாழ்வார் இவங்க 2 பேருமே 8ஆம் நூற்றாண்டு. அதுபோல் திருமங்கை ஆழ்வார் இவரோட காலமும் 8ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூலில் வந்து நிறைய நூல் எழுதியிருக்காரு. நம்ம பார்க்க போகிற ஆழ்வார்களையும் அதிகப்படியான நூல் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார். இவரோட பெயர் திருமடல். இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா பெரிய திருமடல், அதாவது எழுதிய நூல்கள், திருமங்கை ஆழ்வார் எழுதிய நூல்கள் பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழு கூற்றிருக்கை அப்படின்ற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. இவர் திருமால் அம்சத்தில் கொப்புள் போன்றவர். திருமாலோட அம்சத்தில் கொப்புள் போன்றவர் திருமங்கை ஆழ்வார். சரிங்களா? நம்ம அடுத்தது பார்க்க போகிறது தொண்டரடி பொடியாழ்வார். இவரோட ஊர் பார்த்தோம்னா சோழ நாட்டில் மண்டங்குடி. தொண்டரடி பொடியாழ்வாரோட ஊர் சோழநாடு மண்டங்குடி. இவரோட இயற்பெயர் விப்ரநாராயணர். தொண்டரடி பொடியாழ்வாரோட இயற்பெயர் விப்ரநாராயணர். எழுதிய நூல் பார்த்தோம்னா திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி.
திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி 2 நூலில் வந்து தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலோட அம்சத்தில் மார்பு போன்றவர் வந்து தொண்டரடி பொடியாழ்வார். திருமாலோட அம்சத்தில் மார்பு போன்றவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் வந்து ஊர் உறையூர். இவர் நெற்றில் வடிந்த குருதியை வந்து, அதாவது ரத்தத்தை இறைவனோட நெற்றிலையும் வடித்து காட்டிய வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் பாடிய பாடல்கள் வந்து அமலநாதி பிரான் பதிகம், அமலநாதி பிரான் பதிகம், அமலநாதி பிரான் பதிகம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பானாழ்வார் பாடிய பாடல்கள் வந்து அமலநாதி பதிகம் அப்படின்னு சொல்றாங்க. திருமாலோட அம்சத்துல கைகள் போன்றவர். முன்ன தொண்டரடி புல்வர் மார்பு போன்றவர்னு பார்த்தோம். இவர் வந்து பாதம் போன்றவர், அதாவது கைகள் போன்றவர். திருப்பானாழ்வார் வந்து கைகள் போன்றவர். பாதம் போன்றவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தான் பாதம் போன்றவர்கள். கொப்புள் போன்றவர் திருமங்கையாழ்வார். திருப்பானாழ்வார் இப்போ நம்ம பார்க்குற திருப்பானாழ்வார் வந்து கைகள் போன்றவர். அடுத்ததா இறுதியா நம்ம பார்க்க போகிறது குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரோட ஊர் வந்து திருவஞ்சைக்களம். இவர் வந்து மன்னராக இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாரா, அதாவது ஒரு புலவரா கடவுள் மீது பக்தி கொண்டு மாறியிருக்காரு. இவரோட காலமும் 9ஆம் நூற்றாண்டு தான். யாருக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சில பேர் 8ஆம் நூற்றாண்டு, மீதி எல்லாருமே 9ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்காங்க. முதல் மூவரும் 2 காலத்துல இருந்திருக்காங்க. குலசேகர ஆழ்வார் சேர நாட்டை ஆண்ட மன்னர். அது மட்டும் இல்லாமல் இவர் பாடிய பாடல்கள் என்னன்னா பெருமாள் திருமொழி அப்படின்னு அழைக்கப்படுது. பெருமாள் திருமொழி அப்படின்னு அழைக்கிறாங்க. ராமன் மீது அதிக பற்று கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. திருமாலோட அம்சத்துல கைகள் போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க. கைகள் போன்றவர் திருப்பானாழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வார் 2 பேரும். ஸோ மறுபடியும் நம்ம ஒரு டைம் 4000 திவ்ய பிரபந்தத்தை வேகமாக ஒரு டைம் பார்த்துடலாம். 4000 திவ்ய பிரபந்தம், அதாவது தமிழகத்தில் பழம்பெரும் சமயங்களில் வைணவம், இந்த சமயத்தை பற்றி பார்க்கறது தான் 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ சமயத்தோட முதல் கடவுள் பார்த்தோம்னா முதற் கடவுள் வந்து திருமால். திருமாலை பற்றி பாடல்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம். எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா 12 ஆழ்வார்கள். இவங்களில் முதல் மூவர் வந்து 2 காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. பிற ஆழ்வார்கள் வந்து கிபி 600 முதல் 900 வரை வாழ்ந்தவர்கள். பொய்கையாழ்வாரை பற்றி பார்த்தோம்னா ஊர் காஞ்சிபுரம். பொய்கையாழ்வாரின் பாடல்கள் முதல் திருவந்தாதி அப்படின்னு அழைக்கப்படுது. தாமரை பொய்கையில் பிறந்ததால் இவர் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருமாலோட அம்சத்துல கண் போன்றவர். இவர் எழுதிய முதல் திருவந்தாதி அந்தாதி தொடையிலும் நேரிசை வெண்பாவிலும் வந்தது. அடுத்தது பூதத்தாழ்வார், அதாவது பொய்கையாழ்வார் முடிஞ்சது. அடுத்தது பூதத்தாழ்வார். ஊர் மாமல்லபுரம். இவர் எழுதியது 2ஆம் திருவந்தாதி. பூதம் என்னும் சொல்லி கண்டன இவர் பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமால் அம்சத்துல தலை போன்றவர். 2ஆம் அந்தாதியான இவரது பாடல்கள் வந்து அந்தாதி தொடையிலும் வெண்பாயாப்பிலும் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பேயாழ்வார். ஊர் வந்து மயிலாப்பூர். 3ஆம் திருவந்தாதி எழுதியவர் பேயாழ்வார். இறைவன் மேல பேய் போல் அன்பு கொண்டதால் இவர் பேயாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறார். திருமால் அம்சத்துல கண் போன்றவர். முதல்ல பொய்கையாழ்வார் கண் போன்றவர், பூதத்தாழ்வார் தலை போன்றவர், பேயாழ்வாரும் கண்கள் போன்றவர். திருமல்லிசை ஆழ்வார் வந்து ஊர் காஞ்சிபுரத்தில் திருமல்லிசை. காஞ்சிபுரத்தில் அருகில் உள்ள திருமல்லிசை ஆழ்வார்க்கு 4ஆம் திருவந்தாதி இவர் எழுதியது. இவரோட காலம் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய பாடல்கள் திருசந்த விருத்தத்தை எழுதிய திருமல்லிசை ஆழ்வார். திருமால் அம்சத்தில் கழுத்து போன்றவர் திருமல்லிசை ஆழ்வார். அடுத்தது பெரியாழ்வார். இவரோட ஊர் பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். இயற்பெயர் விஷ்ணு சித்தர். காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. பெரியார் எழுதிய பாடல்கள் திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டாளை வளர்த்து அவர் சூடி கொடுத்தது எல்லாம் இறைவனுக்கு சூடியவர் பெரியாழ்வார். திருமால் அம்சத்தில் முகம் போன்றவர். அடுத்தது ஆண்டாள். இவரோட ஊர் எதுவும் இல்லை, ஆனால் பெரியாழ்வாரால் துளாய்க்காட்டில் கண்டெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. காலம் வந்து அதே தான் 9ஆம் நூற்றாண்டு. இறைவனை காதலனாய் கொண்டு இவர் எழுதிய நூல்கள் எதுவும் பார்த்தோம் திருமொழி மற்றும், அதாவது நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை 2மே பாடியிருக்காரு. அடுத்தது நம்மாழ்வாரோட ஊர் பார்த்தோம்னா திருக்குறவூர். பெற்றோர் மாறன் கரிகை மற்றும் நங்கை. இவரோட காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. திருமாலோட அம்சத்துல பாதம் போற்றவர். 8ஆம் நூற்றாண்டு யாருன்னு பார்த்தோம்னா
திருமழிசை ஆழ்வார் மற்றும் நம்மாழ்வார். அப்புறம் நம்ம வேற எங்கே பார்த்தோம், அப்புறம் திருமங்கை ஆழ்வார். 8ஆம் நூற்றாண்டில் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் இவங்க எல்லாருமே வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் ஊர் திருக்கோவலூர். நம்மாழ்வாரின் பக்தராக இருந்து வாழ்ந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். இவர் பாடிய பாடல் கன்னி நுண் சிறுதாம்பு. திருமாலோட அம்சத்தில் பாதம் போன்றவர் இவர். நம்மாழ்வாரும் பாதம் போன்றவர் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரோட ஊர் திருக்குறையலூர். காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல்கள் பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் மற்றும் திருவெழுக்கூற்றுக்கை. அதிகமான நூல் எழுதணும் திருமங்கை ஆழ்வார் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இவர் எழுதுன ஏதாவது ஒரு நூல் கூட தான் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றுக்கை. அதாவது இங்கே என்ன சொல்லிடுவாங்கன்னா, திருச்சந்த விருத்தத்தை யார் எழுதுனா கேட்டாங்கன்னா திருமழிசை ஆழ்வார். அதே திருப்பல்லாண்டு யாருன்னு கேட்டாங்கன்னா பெரிய ஆழ்வார். ஆனால் திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றுகை இது மாதிரி கேட்டாங்கன்னா அது திருமங்கை ஆழ்வார் தான். திருமாலோட அம்சத்தில் கொப்புள் போன்றவர் திருமங்கை ஆழ்வார். அடுத்தது தொண்டரடி பொடி ஆழ்வார். இவரோட ஊர் பார்த்தோம்னா சோழ நாட்டில் மண்டங்குடி. இவரோட இயற்பெயர் விப்ரநாராயணர். எழுதியது என்னன்னு பார்த்தோம்னா திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி. திருமாலோட அம்சத்தில் மார்பு போன்றவர் தான் தொண்டரடி பொடி ஆழ்வார். அடுத்தது பார்க்க போகிறது திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் ஊர் உறையூர். இவர் நெற்றியில் வடிந்த குருதியை இறைவன் நெற்றியிலும் வடித்து காட்டியவர் அப்படின்ற வரலாறு இருக்குது. அதாவது இவரோட நெற்றியில் வளர்ந்த ரத்தத்தை இறைவனோட நெற்றியிலும் வடித்து காட்டி இருக்காரு. இவர் பாடியவை என்னன்னு பார்த்தோம்னா அமலாதி பிரான் பதிகம், திருப்பானாழ்வார் அமலாதி பிரான் பதிகம். திருமாலோட அம்சத்தில் கைகள் போன்றவர் தான் திருப்பானாழ்வார். அதாவது யாழ் வாசிக்கிறதுக்கு கை இருக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து குலசேகர ஆழ்வார். திருமாலோட அம்சத்தில் இவரும் கைகள் போன்றவர். இவரோட ஊர் திருவஞ்சை களம். காலம் பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு. சேரநாடு ஆண்ட மன்னர் தான் குலசேகர ஆழ்வார். இவர் பாடியது பெருமாள் திருமொழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாள் திருமொழி அப்படின்னு கேட்டாங்க. அதாவது திருமால் வேற, திருமாலை எழுதியது யாருன்னு பார்த்தோம்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். அதே பெருமாள் திருமொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது குலசேகர ஆழ்வார். ராமன் மீது அதிக பற்று கொண்டவர். திருமாலோட அம்சத்தில் கைகள் போன்றவர். இவ்வளவுதான் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் 12 ஆழ்வார்களை பற்றிய தகவல்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வேற தகவல் பார்ப்போம். எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வேறு தலைப்புகளில் உள்ள விவரங்களை அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.